வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு வாரம் ஜோதிட நிமிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் 546வது வாரம். மதிப்புமிகு பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் எஸ்ஆர்எம் ரவி அண்ணன் அவர்களுக்கும், துணைவியார் எஸ்ஆர்எம் ரவி அண்ணன் அவர்களுக்கும், சிஓ மேடம் அவர்களுக்கும், டைரக்டர் பிரேம் அவர்களுக்கும், டெக்னீஷியன் அவர்களுக்கும், கேமராமேன் அவர்களுக்கும், அனைத்து ஸ்பான்சர்களுக்கும், இந்த வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சியை எப்பொழுதும் பெரும் ஆதரவு கொடுக்கக்கூடிய வேந்தர் டிவி ரசிக மக்களுக்கும் முதலில் நன்றி கலந்த வணக்கம். சித்திரை 7 முதல் சித்திரை 13 வரை உள்ள நாட்கள் 20/4/2026 26/4/2026 வரை. போன வாரம் நம்ம அந்த ஆண்டு பலன் பார்த்துட்டோம். அதனால் நிறைய பேருக்கு ஒரே குழப்பம். என்ன செல்வி, டைம் தான், எலெக்ஷன் நேரம், தமிழ் புத்தாண்டு நிறைய சேனலுக்கு கொடுக்க வேண்டியிருந்தது. நீங்களே சுற்றி பார்த்துருப்பீங்க. எப்படி தான் பண்ண முடியும்? எல்லாமே நம்மளே சொல்ல வேண்டியது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போட்டு வாயை அசைக்க முடியாத. அதில் நிறைய பேர் சித்திரை மாத பலன் சொல்லுங்கள், எங்களுக்கு எப்பவுமே சொல்லுவீங்களே, சொல்லலையேன்னு ஒரே கேட்டிருந்தீங்க. சித்திரை என்பது சூரியன் மேஷத்துக்கு வரக்கூடிய மாதம். 14/4/2026 முதல் 14/5/2026 வரை, சித்திரை மாதம் 1லேருந்து 31 வரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது, அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்ப்போம். அதே தெய்வ வழிபாடுகளை இந்த மாதம் முழுவதும் பண்ணுறது ரொம்ப நல்லது. சும்மா அழட்டிக்காமல் பண்ணிங்கன்னா போதும். வாரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணால் கூட போதும். ஸோ அது நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கினீங்கன்னா போதும். இப்பொழுது நாம் சித்திரை மாதத்தினுடைய பலன்களுடைய சுருக்கத்தை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். நரம்பு சம்பந்தப்பட்ட அனுமன் வழிபாடு பல விதத்தில் நல்லது. குழந்தைகளோட கோபதாபம் கூடாது. நிறைய பேர் எதிர்மறையான கருத்தெல்லாம் சொல்லுவாங்க, அழட்டிக்கக்கூடாது. தினமும் முதல்ல காலையில் எழுந்தோன்னே பசுநெய்யை நாக்கில் தடவிக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு அந்த நாள் நல்லதாக இருக்கும். பசுநெய் கிடைக்கலைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, தேடி வாங்க. அற்புதமான பரிகாரம் அது. தர்க்கம் செய்யாமல் இருங்க. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயம் உங்கள் தலையீடுலாம் வேணாம். கூலாக ஹேண்டில் பண்ண கற்றுக்குங்க. உங்கள் ராசியில் தான் சூரியன் வந்திருக்கிறது தான் மேஷ மாதம். முதல் மாதமே நீங்கள் தான், முதல் ராசி நீங்கள் தான், எல்லாமே நீங்கள் தான். இந்த மாதத்துலேருந்தாவது உடற்பயிற்சி கொஞ்சம் ஆரம்பிங்க. வெயில் காலம், மற்ற காலம்னா குளிர்காலம் என்னவீங்க, நல்லா படிப்படியாக நல்லா ஆகிடுவீங்க. சட்டத்துக்கு புறம்பானவர்களோட நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொண்டால் போதும். நிறைய நல்லது நடக்கும். கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி யோசிக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். அலர்ஜி பார்த்துக்கணும். பெருமாள் வழிபாடு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு கவனமாக இருக்கணும். கூட இருப்பவங்க திடீர்னு அவ பேர் எடுக்கிற மாதிரி உங்களை மாட்டி விடுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அழட்டிக்கக்கூடாது. பெரிய சிக்கல்லாம் ஏற்படும். அதுக்கு பொறுமையாக இருந்தாவே எல்லாமே சக்ஸஸ் ஆகும். நிறைய சுபகாரியம் நடக்கும். வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனம், விரோதம் நிறைய வளரும். வயிறு கடமுடான்னும். ஸோ உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். மற்றபடி லாபம், அனுகூலம், பண உறவெல்லாம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். பிபி கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ராகவேந்தரை நல்லா கும்பிடுங்க. ரொம்ப அற்புதமான மாதம். பாசிட்டிவ் தான் நிறைய. ப்ரமோஷன் தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை, பணவரவு, இழுபறியாக இருந்த நிறைய விஷயம் சாதிக்கிறது, தொழிலில் அற்புதம் ஏற்படுகிறது, பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படுகிறது, குடும்பத்தாருடன் ட்ராவல் ஏற்படுவது, யாத்திரை போகிறது,
தெய்வ சங்கல்பம் செய்கிறது எல்லாமே யாருக்கு ஏற்படும்? மிதுனத்துக்கு ஏற்படும். மிதுனம் நிறைய சந்தோஷத்துக்குடன் செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். இழுபறியாக இருந்த நிறைய விஷயம் தீரும். பணம் வரும். பணம் வர்றது தான் ரொம்ப முக்கியம். யாருக்கு? மிதுனத்திற்கு. பணம் வந்தால் தானே கொஞ்சம் நல்லா இருக்க முடியும். பெரிய அளவுக்கு அனுகூலம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, வியாபாரத்தில் ஏற்றம், தொழில் மாற்றங்கள், கௌரவம் ஏற்படுவதெல்லாம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். துர்க்கை தெய்வத்தை கும்புறது, வயிறு சம்பந்தமாக பார்த்துக்கிறது, கோளர் பதிகத்தை சொல்வது, மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறது, திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவது. கடகத்துக்கு இந்த வருஷம் சித்திரை மாதம் வேறு லெவலுக்கு வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். எழுதி வச்சுக்கோங்க, மார்க் மை வேர்ட்ஸ் மாதிரி. உன்னதமான நிலைமைக்கு போவீங்க. புதுசாக எடுப்பீங்க, நிறைய ரிஸ்க் எடுப்பீங்க, பயப்படவே மாட்டீங்க, யோசிச்சுலாம் இருக்க மாட்டீங்க. யோக பலத்தை அதிகமாக பெறுவீங்க. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் பெறுவீங்க. எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். சுகர் நல்லா பார்த்துக்கணும். முருகரை கும்பிட்டுக்கணும். முருகர் தான் காப்பாற்றுவார். சுப்பிரமணிய பூஜங்கத்தை சொல்லணும். யூரினரி ட்ராக் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஒரு 25 வயசு கடந்த லேடிஸ் எல்லாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் தர்க்கம் பண்ண வேணாம். பெற்றோர் பெரியோருக்கு மன வருத்தம் இல்லாமல் அவங்களோட அனுசரித்து பார்த்துக்குங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு நிறைய நல்லது பண்ணுவாங்க. நலம் வாங்கிறது, சொத்து வாங்கிறது, பணம் முதலீடு பண்ணுறதுலாம் ஏற்படும். எதிர்பார்த்த நிறைய விஷயம் நடக்கும். உத்தியோகத்தில் இந்த சிக்கல்லாம் தீரும். பெனிஃபிட் கிடைக்கிறதெல்லாம் சிம்மத்துக்கு ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்கிறதுக்கு உண்டான அனுகூலம் ஆரம்பிச்சிடும். உயர்ந்த நிலைமைக்கு வருவீங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னி. கன்னியா ராசிக்காரர்களுக்கு நரசிம்மர். சளி தொந்தரவு தான், அலர்ஜியால் வரும். பதட்டம் காணப்படும். கையெழுத்து போட்டதுக்கெல்லாம் கவனமாக பதில் சொல்லணும். அரசியல் துறையெல்லாம் கூட இருக்கவங்க சதி செஞ்சு நம்மளை கவுத்து விட்டுருவாங்க. ஜாக்கிரதையாக இருக்கும். எதிர்பார்த்த நல்லது நடக்காது. சட்ட சிக்கல் வரும். சட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசி கன்னி. ஆவேசப்படாமல் பார்த்துக்குங்க. லாபம் அனுகூலம்லாம் ஏற்படும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். யாருக்கு? கன்னிக்கு. பட் நிறைய கூட்டாளிகளுக்குள்ள பிரச்சனை வரும் இந்த டைம். குடும்பத்துலேயும் வரும், வெளி வட்டாரத்துலேயும் வரும், வியாபாரத்துலேயும் வரும், அரசியலில் வரும், எல்லாத்துலேயும் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. யாராவது எதாவது சொல்கிறாங்கன்னு உணர்ச்சி வசப்படாது. கடினமான வார்த்தையெல்லாம் போட்டுறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம். முதுகு தண்டுவிடும். பைரவர் வழிபாடு. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களோட தலையீடு வேண்டாம். குடும்ப விஷயத்தில் மட்டும் நல்லா டேக் கேர் பண்ணிக்கினீங்கன்னா துலாத்துக்கு எல்லாமே நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் அற்புதம் அமைப்பு ஏற்படும். பிள்ளைகளோட படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், வியாபாரக்கு இதெல்லாம் பலப்படும். இழுபறியாக இருந்த நிறைய விஷயம் மாறிடும். ஏற்றங்கள் அதிகரிக்கும். வசந்தங்கள் வரும். தொடர்ச்சி அந்த மனத்தாங்கள் எல்லாம் மாறும். உத்தியோகத்தில் அதீத ஏற்றத்தை பெறக்கூடிய ராசி யார்? துலா ராசி. செல்வாக்கில் ஒரு குறையும் குறையாது. அற்புதம். வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும்.
ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? விருச்சிகம். விருச்சிகத்துக்கு முருகர் தான், சுப்பிரமணிய புஜங்கம் தான். கொஞ்சம் ரத்தத்தில் பரவக்கூடிய நோய், வயிறு, லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன்லாம் பார்த்துக்கணும். நிலம் வாங்குறது, வீடு வாங்குறதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணும். வியாபாரத்திலலாம் திடீர்னு இருந்த சிக்கல்லாம் தீர்றது நல்லாயிருக்கும். சுபகாரியத்துக்கு உண்டான அமைப்பெல்லாம் விருச்சகத்துக்கு ஆரம்பிச்சிடும். படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடையெல்லாம் நக்குன்னு மாறிடும். பெரிய பொசிஷனுக்கு வந்துடுவாங்க நிறைய பேர் விருச்சகம். எப்போ? இந்த சித்திரையிலே. முகவரியே இல்லாதவங்களாம் விசிட்டிங் கார்டு போடுற அளவுக்கு ஆகிடும். இளம் வயதை சார்ந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு பெரிய அற்புதமான காலகட்டம். ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்குங்க, வயிறு பார்த்துக்குங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு. பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. பிள்ளைகளோட படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய்க்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே ஒரு சாம்பார் சாதமும் எலுமிச்சை போல ஊறுகாவும் தானம் கொடுத்துரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு குருவாயூர். சளி தொந்தரவு தான் பார்த்துக்கணும். டாக்டரே பார்க்க மாட்டீங்க, நீங்களே மருந்து எடுத்துப்பீங்க. ரொம்ப கோவப்படுறீங்க இப்போல்லாம். அர்த்தாஷ்டம சனியில் பார்த்துக்குங்க. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. நீங்கள் தான் பார்த்துக்கணும். எக்ஸசைஸ் பண்ணுங்கன்றோம்ல, அவள் பண்ண மாட்டேன்றீங்களா? முட்டி வலி ஏந்துக்கு ஞாபகம் பண்ணுவான்றது. சாயங்காலம் ஜாலியாக போங்க. பெற்றோர் பெரியோருடன் இந்த மன வருத்தம்லாம் போயிடும். விடுபட்ட குலதெய்வ வழிபாடுகள், உறவினர்கள் சந்திப்பெல்லாம் நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும். எதிர்பார்க்காத நிறைய நல்ல விஷயம் நடக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துலேருந்து ஏற்றம் பெறுவீங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மகரம். பிள்ளையார் தான். டிசம்பர் வரைக்கும் பிள்ளையார் தான், பிள்ளையார் பெட்டி தான், பிள்ளையார் பழைய காரிய சக்தி மாலை தான். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் ரொம்ப அற்புதம் நடக்கும். யாருக்கு? மகரத்திற்கு. தொழில் ரீதியாக அனுகூலம் காணப்படும். வியாபாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் தர்க்கம் செய்யாமல் இருக்கணும். இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்கணும். மாமா, மச்சான், சித்தப்பா, பெரியப்பா எல்லாம் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் ஆர்குமெண்ட் இல்லாமல் இருக்கணும். குடும்பத்தில் உறவுகளை கெடுக்குமா. மற்றபடி தொழில், வியாபாரம் மற்றதெல்லாம் நல்லாயிருக்கும். படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை, படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர்களுக்கெல்லாம் நல்லது நிறைய பண்ணும். எல்லாமே பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஏற்பட்டுரும். அதெல்லாம் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். யாருக்கு? மகரத்திற்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம். வயிறு சம்பந்தப்பட்ட அனுமனை வழிபாடு செய்வது நல்லது. குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். சூரியன் உச்சமாக இருக்குது. சூரியன் உச்சமாக இருந்தால் என்ன? குடும்பம்தான். கும்பராசிக்கு முடிந்தால் குலதெய்வ கோயிலுக்கு யாத்திரை கீத்திரெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்டத்தில் அற்புதமான ஏற்றமும் நல்லது சந்தோஷமும் ஏற்படும். செல்வாக்குகள் கூடும். யாருக்கு? கும்பத்திற்கு. சுபகாரியத்தில் இருந்த எல்லா சிக்கலும் தீரும். டக்கு 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 டக்குன்னு நடக்கும். பணம் வரதுக்கு உண்டான ஆசீர்வாதம், பவர் வர்றதுக்கு உண்டான ஆசீர்வாதம்லாம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த மனத்தாங்கல்கள் தீரும். வண்டி வாகனங்கள், ஆடை ஆபரணங்கள், நகை விஷயங்கள் எல்லாமே நல்லது வரும். இதெல்லாம் வந்தால் போகாதா? வேறு என்ன வேணும்? செல்வாக்குகள் கூடக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மீனம்.
கழுத்து பகுதி, கழுத்து, தலை, ஈவன்டி, இஎன்டி, சளி தொந்தரவு, ஒத்த தலைவலி எல்லாம் பார்த்துக்கணும். கொஞ்சம் அம்பாள் வழிபாடு, பார்வதி தேவி வழிபாடு, தேவி எந்த தேவியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதில் சிவனுடைய பார்வதி தான் ரொம்ப விசேஷம். அபிராமியில் இருக்கக்கூடிய 101வது பாடல், ஆத்தாளங்கள் அபிராமியில் அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம் பொண்ணு போடுங்கத்தலை அங்கு சிம்ம பாசம் குசுமு கர்மம் அங்கே சேர்த்தான முக்கணிய தொழுவருக்கு ஒரு தீங்கில்லை பாடல் ரொம்ப நல்லது. இஎன்டி கொஞ்சம் பார்த்துக்கணும், கழுத்து பார்த்துக்கணும், வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாமே நல்லது இருக்கும். தூக்கத்தில் கூட உஷாராக இருக்கணும். ஃபோன் பேசுகிறச்ச உஷாராக இருக்கணும். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், அனுகூலங்கள் டக்கு 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 டக்குன்னு ஏற்படும். இழுபறியாக இருந்த நிறைய விஷயங்கள் மாறும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் என்ற மாற்றத்திற்கு மீனத்திற்கு கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தினுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். அந்த எளிய தெய்வ வழிபாடு முறைகளை பார்த்து பண்ணி கொண்டு இருக்க இந்த சித்திரை மாதம் முழுவதும் உங்களுக்கு நிறைய பாதிப்புகளிலிருந்து காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 546வது வாரத்தினுடைய பலன்களில் அடுத்ததாக மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு சித்திரை 7 முதல் சித்திரை 13 வரை 20/4/2026 முதல் 26/4/2026 வரை உள்ள இந்த வாரத்திற்கு உண்டான பலன்களை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பயணங்கள், குடும்பத்தில் விட்டு தொலைதூர பயணங்கள், கோயில் திருப்பணிகள், மேலதிகாரிகள் சந்திப்பது, பேர் புகழ் எடுப்பது, விடுபட்ட தெய்வத்தினுடைய தரிசனங்கள் எல்லாம் பெறுவது, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, மன அழுத்தங்கள் படிப்படியாக தீர்வது, திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் ஜெயம் ஏற்படுவது, வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைவது, உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்களெல்லாம் தீர தீர பெரிய அளவுக்கு ஏற்றங்கள் ஏற்படுவது, அசையாமசையாப் சொத்துக்கள் சேர்வது, பழைய கடன்கள் பைசலாகிறது, கூட்டு தொழில், தனிப்பட்ட தொழில், எல்லா தொழிலிலும் இருந்த சிக்கல்கள் தீர்வதெல்லாம் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் தைரியமாக முன்னோக்கி செல்லலாம். அரசியல்வாதிகளுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டும் மக்களிடத்திலும் தலைவர்களிடத்திலும் ஏற்றங்களும் காணப்படும். இழுபறியாக இருந்த பலவிதமான சிக்கல்கள் நல்ல அளவுக்கு யோகத்தை பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக துணை அல்லது துணைவியாரிடம் மட்டும் வெளியில் இருக்கக்கூடிய டென்ஷனெல்லாம் காட்டி பம்பை விலை கொடுத்து வாங்காதீர்கள். பிள்ளைகளுடைய ரொம்ப அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வாரம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஆக மொத்தத்தில் உங்களுக்கும் உங்கள் சார்ந்தவர்களுக்கும் அற்புதமான வாரம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசலாகிறதும், தேக ஆரோக்கியத்தில் தெம்பாகிறதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் டக்கு டக்குன்னு நடைபெறுவதும், விலை உயர்ந்த பொருட்களை கையாளக்கூடிய சமயத்தில் சித்திரை மாதம் முழுவதும் சிறிது கவனமாக இருப்பதும், உங்களுக்கு இது நடக்குமா அது நடக்குமா இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா எதிரிகள் பார்த்து கொண்டிருந்தாலும் எதிரிகளை வெல்லக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஏற்படக்கூடிய அமைப்பு, தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு, இழுபறியாக இருந்த நிறைய சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, மனதில் இருந்த பாரங்கள் குறையக்கூடிய அமைப்பு, தொழிலில்
நல்ல ஏற்றமும் நல்ல சந்தோஷமும் அசையாமசையா பொருள் சேர்க்கையும் எல்லா விதத்திலும் நன்மைகள் காணப்படுவதும் இரத்தபந்த உறவுகளுடன் மட்டும் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வதும் ரிஷபத்திற்கு மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் ஆசைகளையும் அவர்களுக்கு அதில் பெரிய வெற்றிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாரத்தை இந்த வாரம் உங்களுக்கு அருளுகிறது. வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்த சுணக்கங்கள் மறைந்து பெரிய அளவுக்கு ஏற்றமும் பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் நிச்சயமாக ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் ரிஷபத்துக்கு காணப்படுவது பெரிய சந்தோஷமான சூழ்நிலையும் நம்பிக்கையும் ஏற்படுத்துவதற்கு கிரகங்கள் பக்கபலமாக இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். மிதுன ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் பெரிய அளவுக்கு அனுகூலம். குடும்பம், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அற்புதமான ஏற்றம். ரொம்ப நாட்களாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த மிதுன ராசிக்காரர்கள் ஒன்று சேரக்கூடிய பிராப்தங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவது பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். துணை அல்லது துணைவேறு விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவில் ஏற்றங்கள் ஏற்படுவது, பணவரவுக்கு உண்டான அற்புதமான காலகட்டம். அரசுத்துறை அரசியல்வாதிகளுக்கு ஏற்றங்கள் காணப்படுவது, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுவது. இளம் வயதை சார்ந்த மிதுன ராசிக்காரர்களுடைய சுபகாரியங்கள், காதல் அமைப்பெல்லாம் பெற்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவது. வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் இருந்த மனபாரங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை மிதுனங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மிதுன ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு கூடுவது ஏற்றத்திற்கும் அனுகூலத்திற்கும் ஏற்படக்கூடிய அற்புதமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தனிப்பட்ட ரொம்ப நாட்களுக்கு பிறகு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் ஒரு நல்ல ஏற்றமும் நல்ல சந்தோஷமும் காணப்படும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் இருந்த ஒரு சங்கடங்களும் நிவர்த்தி, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் இருந்த அற்புதமான அமைப்பு மாற்றத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் மாறக்கூடிய நல்ல காலகட்டம். சுபகாரியங்கள், சுபவிரயங்கள், படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர் பெரிய ஏற்றமும் பெரிய சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை கடகராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்வது தனிப்பட்ட செல்வாக்கை ஏற்படுத்தும். தனிப்பட்ட யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கண்டிப்பாக மன அழுத்தங்கள் காணப்பட்டாலும் அதையெல்லாம் தூக்கி ஓரம் வைத்துவிட்டு முன்னோக்கி செல்ல நிறைய விஷயங்கள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். மேலதிகாரிகளுடைய அரவணைப்புக்கு
ஆளாகக்கூடிய ராசி, செல்வாக்கு கூடக்கூடிய ராசி, கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. சர்ப்ப தோஷங்கள் இருந்தாலும் கோளர் பதிகத்தை சொல்ல சொல்ல எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூட அற்புதம். ஏற்றத்திற்குண்டான நல்ல காலகட்டம். மன வருத்தங்கள் தீர்வதற்குண்டான அமைப்பு என்பதை கடகம் உணர்ந்து கொள்ளலாம். செல்வாக்கு நிச்சயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். பெற்றோர் பெரியோருடன் அரவணைத்து கொள்வதும், பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருப்பதும், வெளியிடத்திலிருந்து தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது ஏற்றத்தையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்துவதும், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்பும், தனிப்பட்ட ரொம்ப நாட்களாக இருந்த பங்குனி மாதம் வரை இருந்த தடைகள் பதட்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைக்கு கிரகங்கள் கொண்டு சேர்ப்பதும், குடும்பத்தில் காணப்பட்டிருந்த அந்யோன்ய குறைபாடுகள் நீங்கக்கூடிய காலகட்டமும், தேகாரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும். பணவரவு நிச்சயமாக ஏற்படும். ரொம்ப நாட்களாக தொந்தரவு கொடுத்திருந்த தேக உபத்திரமெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்பு, தனிப்பட்ட நம்பிக்கை ஏற்றத்தை ஏற்படுத்துவது பெரிய அளவுக்கு அற்புதமான காலகட்டத்திற்குண்டான நல்ல நாட்கள். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்வது, யோகத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. தொழிலில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது, ரொம்ப நாட்களுக்கு சந்தோஷம் இருந்தாலும் அக்கம் பக்கம் அண்டை அயலாறு, பயணங்கள் சமயத்தில் புது அறிமுகம், சோஷியல் மீடியாவில் புது அறிமுகம். ரொம்ப கவனமாக இந்த பராப வருடத்தில் நீங்கள் இருக்கணும் என்பது ஜோதிட விதி. ஜோதிட விதியை மீறாமல் இருப்பது உங்களுக்கு, உங்கள் சார்ந்தவர்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தனிப்பட்ட எல்லா விஷயமும் பயணம், தொழில், உத்தியோகம் ஏற்றமை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். மிக மிக கவனமாக இருப்பதும், விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலையுயர்ந்த பொருள்கள் விஷயத்திலெல்லாம் அதீத கவனம். சித்திரை மாதம் முழுவதும் டெய்லி மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் எல்லா சித்திரை மாதமும் ஒரு சாப்பாடு, ஒரு எலுமிச்சப்பழ ஊறுகாய், ஒரு இல்லாதப்பட்ட ஏழைக்கு உங்கள் சார்பாக யாராவது கொடுக்க இந்த விரயத்திலிருந்து தப்பிப்பீர்கள். தனிப்பட்ட எல்லா விஷயமும் யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரும். பதட்டம் வேண்டாம். வாகனங்களில் கவனம். அரசுத்துறை, அரசியல்வாதிகள் அதீத கவனமாக இருப்பதும், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு, மிக மிக கவனமாக இருப்பது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். டக்கென்று ஒரு மாதிரி பய அமைப்பு ஏற்படலாம். ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்து கொள்வது நன்மை தரும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாம் காணப்பட்டாலும் தொழிலே சிலருக்கு தர்க்கம் செய்வதனால் போய்விடக்கூடிய காரியங்கள் ஏற்படும். ஆக அதில் அதீத கவனமாக இருப்பது நன்மையான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். ஓவராக எந்த ஒரு விஷயத்திலும் உடன் இருப்பவர்கள் அவர்களுடைய சதியால் உங்களுடைய இயற்கையாக கிடைக்கக்கூடிய வெற்றிகள் கூட தவறுவதற்கு சாத்தியக்கூறுகள். கூடாத சகவாசம் கேடு விளைவிக்கும் என்பதற்கு கன்னியா ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதம் முழுவதும் தெரிய வரக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள்.
தனிப்பட்ட எல்லா காரியமும் ஜெயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம், பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டாம். கண்டிப்பாக துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வதும், உங்கள் மீது அவர்கள் காட்டக்கூடிய அன்பை கேவலப்படுத்துவதோ இழிவுபடுத்துவதோ சிக்கலாகிவிட்டு பெரிய அளவுக்கு மனக்கசப்பை ஏற்பட்டு விடலாம். வெற்றிகள் அதிகமாக பார்க்கக்கூடிய ராசிகளில் துலா ராசி காணப்படுவதும், எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டங்கள் படிப்படியாக குறைவதும், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவதும், இழுபறியாக இருந்த பலவிதமான சங்கடங்கள் பெரும் அளவுக்கு வெற்றிகளை ஏற்படுத்துவதும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு போன்ற ஏற்றத்திற்குண்டான நல்ல காலகட்டத்தை அற்புதமான அமைப்பாக மாற்றிக்கொள்வதும், இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதும், கண்கூடாக வண்டி வாகனம் பயணங்கள், நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் அபிராமி அந்தாதி 40, 59, 75 படிப்பதும் மற்ற விஷயங்களெல்லாம் யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை துலா ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்வதும், தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொடர்ச்சியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதும், வேற்று மதத்தினால் ஆதாயம் பெறுவதும், தாய்வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவதும், அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதும் யாக பலத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். தனிப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு, தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த விருச்சிகத்திற்கு இந்த சித்திரையிலிருந்து எல்லாமே நன்மைகள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். பெரிய அளவுக்கு வெற்றிகளை பெறுவது சாத்தியமாகும். அரசு, அரசியல், தனிப்பட்ட செல்வாக்கு, நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி, யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக ப்ரமோஷன் தடைகள், உத்தியோகத்தில் மாற்றம், மன அழுத்தத்தில் இருந்த பாதிப்புகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். தேகாரோக்கியத்தில் மட்டும் உங்களுடைய அலட்சியமே 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு விபரீதத்தில் கொண்டு போய்விடும். உள்ளூர், வெளியூர், தொலைதூர பயணங்கள், கேளிக்கை, தெய்வ மார்க்கங்கள், உத்தியோக மார்க்கங்கள், படிப்பு மார்க்கங்கள் எல்லா விதத்திலும் அனுகூலத்தை ஏற்படுத்துவது சந்தோஷமான அமைப்பை பெற்றுத்தரும். தனிப்பட்ட இழுபறியாக இருந்த சிக்கல்களெல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் தீர்வு ஏற்படக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்கு காணப்பட்டாலும் விரயங்களில் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபங்களோ தர்க்கங்களோ கூடாது. பிள்ளைகள் வண்டி வாகனத்திலும் பயணங்களிலும் அதீத கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் அபிராமி அந்தாதியுடைய 40, 59, 75 தொடர்ச்சியாக படிப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தும்.
தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். தனிப்பட்ட பயணங்கள், குடும்பத்தாருடன் பயணங்கள், உறவினரை சந்திக்கக்கூடிய பயணங்கள், எல்லா விதத்திலும் ஆனந்தமும், விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் பெரும் சந்தோஷத்தையும் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவது ஆனந்தமான சூழ்நிலைக்கு வர வைக்கக்கூடிய காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அதே சமயம் ஓய்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். அதீதமான உழைத்து கொண்டே இருப்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதையும் யோசித்து கொள்ளுங்கள். உங்களுக்கும் குடும்பத்தினருக்கும் சிறிது நேரம் கொடுப்பது நிறைய நல்ல விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். செல்வாக்குகள் பெரும் சந்தோஷத்தையும் பெரும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துவதற்குண்டான காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது யோகத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாம் சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் அந்த தடைகளெல்லாம் சிறிது நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வார்த்தைகளில் தென்தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவது நன்மைகள் ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக அற்புதமான முன்னேற்றம். சனியுடைய தாக்கம் முழுவதுமாக விலகியதால் ஏற்படுவதும், டக்கு டக்கென்று புது தொழில், புது வியாபாரம், புது படிப்பு, புது ப்ரமோஷன் எல்லாம் ஏற்படுவதும், ஒரு கௌரவமாக ரொம்ப நாள் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக ஏற்படுவதும் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது பெரிய செல்வாக்கை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள், பணத்தாங்கல்கள் தீரக்கூடிய நல்ல காலகட்டம். விரைவான நடவடிக்கைகள் பெரிய அளவுக்கு வெற்றிகளை மகரத்துக்கு ஏற்படுத்தும். வாகனத்திலும் சுபகாரியத்திலும் வார்த்தைக்கு மதிப்பும், குடும்பத்திலும் தனவரவு பணவரவு ஏற்படுத்தக்கூடிய அற்புதம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த பலவிதமான சிக்கல்கள் யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்திற்கு மருந்து மாத்திரைகளை சரியாக போடுகிறார்களா என்று நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மன வருத்தம் அல்லது ஏதாவது ஒரு டிப்ரெஷனில் தவற விடுவார்கள். நேரம் வைத்து அலாரம் வைத்து உங்கள் துணைவியாரை நீங்கள் பார்த்து கொள்ளாமல் யார் பார்த்து கொள்வார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான அமைப்பு என்பதை கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், ப்ரமோஷன், புது பொறுப்பு, வேலைகளிலிருந்து போரு, அடிமை தொழில் வேண்டாம், தனிப்பட்ட தொழில் தொடங்குவது, விவசாயத்தில் இறங்குவது, கால்நடைகளில் இறங்குவது, பால் வியாபாரத்தில் இறங்குவது என்ற எண்ண ஓட்டங்கள் எல்லாம் ஜெயத்தை ஏற்படுத்தும். நிறைய பேர் உங்களுக்கு இன்வெஸ்ட் செய்வதற்கு உதவிடக்கூடிய சூழ்நிலை என்பதை
ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சிக்கல் இல்லாமல் அனுகூலங்கள் பெரிய வெற்றியும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதை கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது பெரும் வெற்றிகளையும் பெரும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். தனிப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் அருமையான அமைப்பென்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பயணங்களில் புதிய அறிமுகத்தில் மிகவும் கவனமாக இருப்பதும் நீண்ட நாட்களாக தேகாரோக்கியத்தில் இருந்த உபத்திரத்திற்கு தீர்வுகள் கிடைப்பதும் நிச்சயமாக ஏற்படும். சுபவிரயம், கடல் கடந்த அமைப்பு, பயணங்கள் தடையெல்லாம் மாறி சந்தோஷமான அமைப்பு ஏற்படும். மலை கோயில்களுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் பெரிய வெற்றிகளையும் பெரிய சந்தோஷத்தையும் 3 வருடம் 5 வருடம் என்ற தடைப்பட்ட தெய்வ பணிகள் எல்லாம் கை கொடுப்பதும் தெய்வ பிரார்த்தனைகளுக்கு உயிர் வருவதும் கண்கூடாக பார்க்கலாம். மகான்கள் தரிசனம், சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் தரிசனம், பெரிய ஆசான்களின் தரிசனம், பெரிய அதிகாரிகளின் தரிசனமெல்லாம் மனதில் தெம்பையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். டக்கு டக்கென்று நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக பெரும் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவது, தொழிலில் அற்புதங்கள் ஏற்படுவது, அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் ஏற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் தீர்வது பரம் விஷயத்தில் பெரும் ஆனந்தத்தை ஏற்படுத்தும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 20/4/2026 முதல் 26/4/2026 வரை உள்ள இந்த வாரத்திற்கு உண்டான பலன்களை பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.